அன்பிற்குரிய நண்பர்களே, என்னுடைய இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அழுத்துங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. கோசமங்கை ருத்திரனே உத்திரவு தந்திட உனை பணிந்தே விரைந்தெழுவாய் திருக்காஞ்சி கங்கை வராகா திருப்பள்ளி எழுந்தருள்வாய். பார்வதி பதகே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. சுபம் பவது கல்யாணி ஆயுள் ஆரோக்கிய சம்பதாம் மம புத்தி பிரகாசாய தீபஜோதிர்நமோஸ்துதே. தீபலக்ஷ்மி அம்பிகாயை நமः. சிவனாரிரவில் சிவக்கவி கலைவேள்வி நம்முடைய ஆலயத்தினுடைய தலைமை குருக்கள் ஐயா சரவண சிவாச்சாரியார் அவர்களாலும், ஆலயத்தினுடைய தனி அலுவலர் சிறப்பு அலுவலர் ஐயா சரவணன் அவர்களுடைய திருக்கரங்களாலும் குத்து விளக்கு ஏற்றப்பட்டு சுவாமிகள் இப்பொழுது சிவாச்சாரிய பெருமகனார் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவகாமி உடனுடைய நடராஜ பெருமானுக்கு தீப வழிபாடு நடத்தி இந்த விழா எல்லா சிறப்புகளோடும் நிறைவு பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்களுடைய பிரார்த்தனையும் சேர்ந்து இங்கே வழிபாடு நடைபெற இருக்கிறது. அதற்குண்டான பணிகளை ஐயா சிவாச்சாரிய பெருமகனார் செய்து கொண்டிருக்கிறார்.
பார்வதி பதகே அரஹர மகாதேவா. அன்புமிக்க ஆன்மீகம் என்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று இரவு புண்ணியமான ஒரு ராத்திரியை சிவனோடு நம்முடைய இரவு முழுவதும் இங்கே பயணிக்க இருக்கின்றோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவபெருமானுக்கு இணையான ஒரு தெய்வம் அப்படின்னா நம்ம தேடினாலும் கிடைக்காது. அவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் அளவுக்கு எந்த இறைவனும் இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக விளங்குபவர். யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை என்று திருமூலர் கூறுகின்றார். அவருடைய பெருமை நம்மால் உணர முடியாது. யார் அறிவார் அவர் அகலமும் நீளமும், அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ உயரமானவர், அவர் எப்போ பிறந்தார், எங்கே வளர்ந்தார் என்பதும் யாராலும் கணிக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு அனாதி என்று பெயர். அவருக்கு தோற்றம் என்பது இல்லை என்பதனாலே அவருக்கு முடிவு என்பதும் இல்லை. யாருக்கெல்லாம் தோற்றம் இருக்கின்றதோ அவர்களுக்கு முடிவு உண்டு. தோற்றமில்லா பெருமானுக்கு முடிவில்லா பெருமானாக நமக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவபரம்பொருளுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரி. சூரிய பகவான் கும்பராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய தேய்பிறை திரையோதசி திதியும் சதுர்த்த திதியும் ஓர் இரவிலே சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மகா சிவராத்திரி. திரையோதசியாக சிவபெருமானும் சதுர்தசியாக பார்வதி தேவியும் விளங்குகின்றார்கள். அந்த இரு மூர்த்தங்களும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய நாளே இந்த மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரியிலே இந்த நாளுடைய பெருமையை உணராது ஒரு மரத்தின் மீது இருந்து ஒரு குரங்கு வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மேல் போட்டுக்கொண்டே இருந்தது பொழுது போலண்டு. அறியாமல் செய்த வில்வார்ச்சனாலே அது அடுத்த பிறவிலே முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தது. வேதாரண்யம்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்திலே ஒரு எலி இரவு நேரத்திலே விளக்கில் எரியக்கூடிய எண்ணெய்க்கு ஆசைப்பட்டு அந்த எண்ணெயை குடிப்பதற்காக அந்த விளக்கிலே விழுந்தது. அந்த விளக்கில் விழும்பொழுது அந்த விளக்கினுடைய திரி பிரகாசம் அடைந்ததினாலே சிவராத்திரி அன்று தீபம் ஏற்றிய பலன் அந்த எலிக்கு கிடைக்கப்பட்டு அது திலீப சக்கரவர்த்தியாக அடுத்த ஜென்மத்திலே பிறந்தது. இப்படி அறியாமல் செய்த புண்ணியத்திற்கு அளப்பரிய பலனை அள்ளித்தரக்கூடிய சிவபெருமான் இந்த சிவராத்திரியை உணர்ந்து இறைவனை தரிசித்து இறைவனுடைய புகழையெல்லாம் பாடுகின்ற இந்த கலை நிகழ்ச்சியிலே நம்மை பங்கேற்க செய்து இன்று இரவை நல்ல பொழுதாக நமக்கெல்லாம் தருவதற்காக கொங்கணவர் கலைக்கூடத்தினுடைய அனைத்து பெரியோர்களும் இன்று இரவு முழுவதும் சிறப்பான நிகழ்ச்சிகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். நம் ஆலயத்தோடு கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற புஷ்கர விழாவிலே அவர்களுடைய நிகழ்வு இன்றியமையாத சிறப்பான நடத்தி கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி அன்று இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காகவே பக்தர்கள் எல்லாம் இங்கே இறைவனை வழிபடுவது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் இறைவனுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்வதும் முக்கியம் என்பதற்காக இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு நம்முடைய ஆலயத்தினுடைய வரலாற்றினை மிக சிறப்பாக அரங்கேற்றினார்கள். அந்த வரலாற்றை அரங்கேறுவதற்கு பலவிதமான பிரயத்தனங்களை செய்து அதற்குண்டான அந்த அணிகலன்கள் எல்லாம் பிரயத்தனம் பட்டு ஒவ்வொன்றாக சேகரித்து ஆலயம் எப்படி உருவானது, இந்த ஆலயத்தினுடைய அருமை பெருமைகள் என்ன என்பதையெல்லாம் மிக சிறப்பாக நாடகத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் புரிய வைத்தார்கள். இந்த அற்புதமான நிகழ்வினை நடத்தி தர இருக்கக்கூடிய கொங்கணவர் கலைக்கூடம் கவிதை பூங்கா இந்த விழாவினை நடத்துகின்ற அனைவருக்கும் கங்கைவராக நதீஸ்வர பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் கிடைக்கப்பெற்று இந்த விழா சிறப்பாக அமைய வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த விழாவினை துவங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நம சிவாய வாழ்க. காசியினும் வீசமிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்திற்கு வருகை பெறுந்துள்ள அனைத்து பக்த கோடிகளையும் புதுவையின் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் சார்பாகவும் திருக்காஞ்சிவாழ் பொதுமக்கள் சார்பாகவும் நிர்வாகம் உங்களை அன்போடு வருக வருக என அழைத்து மகிழ்கிறது. புகழ்பெற்ற இந்த திருத்தலத்தில்
புகழ்பெற்ற இந்த திருநாளில், மகா சிவராத்திரி திருநாளில் பக்தர்களின் வசதிக்காக 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக கொங்கணவர் கலைக்கூடம் தொடர்ச்சியாக இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அவர்களுடைய பணி ஒவ்வொரு வருடமும் இவ்வாலயத்தில் சிறக்க வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மாணவ கண்மணிகள் இன்றைய காலகட்டத்தில் செல்போன் இன்னும் பல மற்ற விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு இருக்கின்ற இன்ற காலகட்டத்தில் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு அழகான பரதநாட்டியமும் கலைகளையும் கற்றுக் கொடுத்து இங்கே அரங்கேற்ற வந்துள்ள முதற்கண் அந்த பெற்றோர்களுக்கு முதல்ல ஒரு ஆசிரியராக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகள் கலையிலும் மட்டுமன்றி படிப்பிலும் இறைவன் அருளால் ஓங்கி நீங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து வெற்றிகளையும் பெற வேண்டும் என்று இத்தருணத்தில் நிர்வாகத்தின் சார்பாகவும் திருக்காஞ்சிவாழ் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய தலைமை குருக்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி உங்களுடைய இனி வரும் அனைத்து நாட்டிய நிகழ்ச்சிகளும் மிக சிறந்து விளங்க வேண்டும் என்று இத்தருணத்தில் வாழ்த்தி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கரன் பெயர் கூறும் சங்கரா